டிக் வில்லி என்ற ஒரு சிறிய நகரத்தில் ஆரவ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பிடிக்காது. அது நேரம். ஆரவ் சோம்பேறி இல்லை. ஆனால் அவன் எப்போதும் சொல்வது ஒரே வார்த்தைதான், நாளை பண்ணலாம். ஆனால் அந்த நாளை ஒருபோதும் வரவே இல்லை. ஒரு முக்கியமான வாய்ப்பை இழந்த அந்த நாளில் ஆரவின் மனம் உடைந்து போனது. எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் காலை எல்லாமே சரியாக இருந்தது போல் தோன்றியது. ஆனால் நேரம் மட்டும் நகரவில்லை. அப்பொழுது ஒரு கனமான குரல் கேட்டது. ஆரவ், நான் தான் நேரம். நீ செயல்படாதபோது வாழ்க்கை காத்திருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது காத்திருப்பதையும் நிறுத்திவிடும். புதிய தருணங்கள் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு சலிப்பானது என்பதை ஆரவ் அன்றுதான் உணர்ந்தான். அப்பொழுது ஒரு கதவு தோன்றியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, உன் திறமை. ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. இது நீ ஒத்திவைத்த எல்லா வாய்ப்புகளும் என்று நேரம் சொன்னபோது ஆரவின் மனம் கனிந்தது. காத்திருப்பது உன்னை தயாராக்காது, செயல்தான் உன்னை தயாராக்கும். இந்த முறை நான் மாறுவேன் என்று ஆரவ் உறுதியுடன் சொன்னான். டிக் டாக், நேரம் மீண்டும் நகர ஆரம்பித்தது. இந்த முறை ஆரவ் ஸ்னூஸ் பொத்தானை அழுத்தவில்லை. கைவலித்தாலும் வரைந்தான், பயம் இருந்தாலும் பேசினான், தயாராக இல்லை என்றாலும் முயற்சி செய்தான். நேரம் உன் வாழ்க்கையை மாற்றாது, உன் செயல்தான் மாற்றும். நேரம் எப்போதும் நகர்கிறது. நீ நகர்கிறாயா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.